அட்டவணை தொடர்பான சட்ட திருத்தங்கள் பார்க்கலாம். நம்ம இந்திய அரசியலமைப்பு கொண்டு வரப்பட்டப்ப வந்துட்டு 8 அட்டவணைகள் தான் இருக்கும். இந்த 1வது சட்ட திருத்தம் 1951 கொண்டு வரப்பட்ட இந்த 1வது சட்ட திருத்தத்தின் மூலமாக தான் இந்த 9வது அட்டவணை வந்துட்டு சேர்க்கப்படுது. 9வது அட்டவணையில் எதை பற்றி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நில சீர்திருத்தம், ஜமீன்தாரி முறை உள்ளிட்ட பல வகையான சட்டங்களை பற்றியும் விதிகள் பற்றியுமே இதில் சொல்லப்பட்டிருக்கும். இந்த 9வது அட்டவணையில் ஆரம்பத்தில் வந்து 13 சட்டங்கள் இருந்தது. இப்போ 282 சட்டங்கள் வந்து இருக்குது. தமிழ்நாட்டோட இந்த 69% இட ஒதுக்கீடு இருக்கு இல்லையா, அதை பற்றின சட்டமும் வந்துட்டு இதில் தான், இந்த அட்டவணையில் தான் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. அடுத்து 52வது சட்ட திருத்தம் 1985 கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த 52வது சட்ட திருத்தத்தின் மூலமாக 10வது அட்டவணை வந்துட்டு சேர்க்கப்பட்டிருக்கு. இந்த 10வது அட்டவணை எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றி சொல்லுது. அடுத்து 73வது சட்ட திருத்தம் 1992 கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த 73வது சட்ட திருத்தத்தின் மூலமாக 11வது அட்டவணை வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. இதில் பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள், அதாவது பஞ்சாயத்து அமைப்புகளை பற்றி இதில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து 74வது சட்ட திருத்தமும் அதே வருஷம் 1992 தான் கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலமாக 12வது அட்டவணை வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. இந்த 12வது அட்டவணையில் எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா, நகராட்சி அமைப்புகள், நகர்பாலிகா சட்டம் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சட்ட திருத்தங்களை படிக்கிறப்ப கொஞ்சம் பிரித்து படிச்சுக்கோங்க. ரீசெண்டாக வந்தது அட்டவணைகளை பற்றின சட்ட திருத்தம், மொழிகளை பற்றின சட்ட திருத்தம், அந்த மாதிரி பிரித்து படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.